வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா, சப்போஸ் தக்காளி எல்லாம் விலை சம்டைம்ஸ் ரொம்ப கூட ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைம்ல செய்யறதுக்காக ஒரு பச்சடி காமிக்கிறேங்க. இது இட்லிக்கு தோசைக்கு நல்லா இருக்கும், எஸ்பெஷலி பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம வாண்லி வச்சிருக்கோம் அடுப்புல. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப ஒரு சிகப்பு மிளகாவை அதுல போட்டுடலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பை போட்டுடலாங்க. கருவேப்பிலை as usual நான் சொன்ன மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை பிச்சு போட்டாதான் அதுல உள்ள சத்து சூப்பரா நம்மளுக்கு சேரும். அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 4 பேர் தொட்டுக்கிறதுக்கு சரியா இருக்கும். அத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்ப சொல்லிருக்கேன் இல்லைங்களா, வெங்காயம் வதங்கறது சீக்கிரமா வதங்கணும்னா அதுல கொஞ்சம் லைட்டா உப்பு போடணும் சொல்லிட்டு நம்ம இப்ப லைட்டா போட்டுக்கலாம். அப்புறம் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்ப இதுல மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஏன் முதல்லயே போடுறோம்னா அதுல உள்ள பச்சை வாடை போகணும் சொல்லிட்டு எல்லாமே ஒரு சிட்டிகை போட்டா போதும். இன்னைக்கு என்னடா கிச்சன் டிஃபரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது கிராண்ட்மாஸ் கிச்சன் கிடையாது, கிராண்ட்மாஸ் கிச்சன். நானும் வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன், அங்க பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெங்காயம் பாருங்க நல்லா முக்காவாசி வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் புளி தண்ணி ஊத்திக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ். அது நம்ம புளிய கரைச்சி அது கூட நல்லா டைல்யூட்டா பண்ணி அத இதுல ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம். பாத்தீங்களா, இப்படி ஊத்திடலாம். as usual நம்ம சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே இருக்கும்ல. தனியா தூள் இருக்கு, சீரகத்தூள் இருக்கு, எல்லா வாசனை சாமானும் இருக்கிறதால இதுக்கும் நான் நம்ம சாம்பார் பொடியை தான் போடுறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெல்லம் பிளேவருக்கு பிளஸ் டேஸ்டுக்காக வெல்லமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவு வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம உப்பு வெங்காயம் வதங்கறதுக்கு தான் போட்டோம். இப்ப நம்ம ஃபுல்லா உப்பும் இதுக்கு போட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்மளோட 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகிற வெங்காய பச்சடி அல்லது வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இத இப்ப நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஓகேவா? அது வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா சூப்பரான சுவையான இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு தொட்டுக்கிற 5 மினிட்ஸ்ல வெங்காய பச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளோட டக்குன்னு 5 மினிட்ஸ்ல செய்யற வெங்காய பச்சடி, தக்காளியே போடாத வெங்காய பச்சடி சூப்பரா சுவையா ரெடி ஆயிருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. நான் as usual சொல்ற மாதிரி ஓரத்துல இருந்து நொர வந்தா உப்பு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், நடுவுல நொர வந்ததுன்னா உப்பு பத்தலன்னு அர்த்தம். ஆனாலும் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப பர்ஃபெக்டா இது வந்துருச்சு. இத நம்ம இப்ப ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ நம்ம அத ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாங்க. சூப்பரான சுவையான இட்லிக்கு பொங்கலுக்கு தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கான ஒரு வெங்காய பச்சடி நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது பொங்கலுக்குன்னா கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு நார்மல் காரம் புளிப்பு இருந்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன்.